ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசி பலன்கள் மூலமாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் ஆடி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் இந்திய திருநாட்டின் நமது பாரத நாட்டின் சுதந்திர நாளாக கொண்டாடப்படுகிறது. அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்துல சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்கள் சேர்ந்துள்ளது மிகப்பெரிய யோகமான அமைப்பு நண்பர்களே. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் சொல்லலாம். காரிய வெற்றிகள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே. இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு காரியமாக நிறைய காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் நண்பர்களே. ஏற்கனவே உங்களால் செய்ய முடியாத வேலைகள், பெண்டிங்காக இருந்து தடைப்பட்ட வேலையெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக முடியும். ஸோ இன்றைக்கு தடைகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால நீங்கள் நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள். எல்லா காரியங்களும் உங்களுக்கு மன திருப்தி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்றைய தினம். முழுமையான சிறப்பான மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இந்த தினம் அலுவலக பணிகளை கூட உங்கள் உயர் அதிகாரிகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. ஏன்னா இந்த தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுனால உயர்வுகள் இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கண்டிப்பாக கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மிக ஆனந்தமான ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல காரியம் நடைபெறும். நண்பர்கள் உதவி நாடுங்கள். உங்களுக்கு அவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைதி நண்பர்களே. வரவுகள் மூலமாக உங்கள் சேவிங்ஸ் அதிகப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகிறது. இந்த தினம் பணி நிமித்தமாக, வியாபாரம் அல்லது உங்களது அலுவலக பணிகள் நிமித்தமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. அதனால உங்களுக்கு லாபம் தான் உண்டு. இந்த தினம் அலுவலக பணிகளில் இலாக்கா மாற்றங்கள், வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறணும் அப்படின்னா அந்த தகவல் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எனவே மனமகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம். பழைய பிரச்சனைகளுக்கு, ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு வித்தியாசமாக யோசித்து வித்தியாசமான கோணத்தில் நீங்கள் அந்த பிரச்சனையை அப்ரோச் பண்ணி மாறுபட்ட நல்ல விதத்தில் தீர்வு காணக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே பிரச்சனைகள் தீரும் நாள், அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் கோபமாக பேசிட்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகுங்கிறதுனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது நீங்கள் ரொம்ப கோபமாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. வியாபாரத்தை இடம் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிந்தனைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுக்கு பிரச்சனைகள் தீருங்க. நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்கள் அண்டை வீட்டார் முதற்கொண்டு, குடும்ப உறுப்பினர்கள் முதற்கொண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும். மன கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுது நண்பர்களே. கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள்ல நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைய நண்பர்களே. நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் தடைகள் விலகிறதுனால நிறைய காரியங்கள் முயற்சித்து பாருங்கள். உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல தருணங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழில் வளர்ச்சி மிக அபாரமாக இருக்கும் நண்பர்களே. குடும்பத்திலும் நல்ல ஒரு அமைதியான சூழல் தான் ஏற்படும். ஆனால் கோபப்படக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டிய அவசியம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. பொருளாதாரம் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றகரமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாமே கொடுத்து முடித்து மன நிறைவு பெற முடியும். மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளும் உங்களுக்கு சுலபமாக வசூல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாதுங்க. எனவே ரொம்ப நாளாக வசூல் பண்ண முடியல சில பணத்தை அப்படின்னு சொல்லிட்டா இன்னைக்கு நீங்கள் அது குறித்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு ஈஸியாக பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நண்பர்களே. உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்களும் உங்களது மனக்குறந்த காதலரும் இன்றைய தினம் மகிழ்ச்சியாக சிறப்பாக பொழுதை கழித்து ரொமான்ஸாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. எனவே சின்ன டூருக்கு நீங்கள் போகலாம். இயற்கை அழகால் நீங்கள் மயங்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையும் மிக மகிழ்ச்சிகரமாக அது அமையத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். எனவே காதல் வாழ்க்கை இன்றைய தினம் இனிமையான கழிப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைய நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மன அமைதிக்காக நீங்கள் சில நன்கொடைகள் செய்யலாம்.
தர்ம காரியங்களில் ஈடுபடலாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை எக்ஸ்ட்ரா பணத்தை நீங்க ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யறது உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் நண்பர்களே. ஸோ அது குறித்து இன்னைக்கு யோசித்து பாருங்க. குடும்பத்துல இன்னைக்கு நகைச்சுவையான இயல்பு காரணமாக, உங்களுடைய நகைச்சுவையான பேச்சுக்கள் காரணமாக கலகலப்பான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ கோபமா பேசாதீங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் கொஞ்சம் நகைச்சுவையாக பேச முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களால ஈஸியாக முடியும் நண்பர்களே. இப்பொழுது அலுவலக பணிகளில் சீனியர்கள், கூட பணிபுரியக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆதரவு தருவாங்க. வீட்லயும் சரி, உங்க சுத்தி இருக்கிற உங்கள் அண்டை வீட்டார் முதற்கொண்டு உங்களுக்கு தேவையான ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக இருக்கு நண்பர்களே. ஆனா குடும்பத்துக்காக நீங்கள் நேரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீது புகார்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினரிடம் கொஞ்சம் நேரத்தை நீங்க செலவிடுவதற்கு யோசிச்சு பிளான் பண்ணிக்கங்க நண்பர்களே. இந்த தினம் கடைசி நேரத்தில் சில வேலைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த வேலைகள் உங்களால் முடிக்க முடியாமல் போகலாம். அதுக்காக நீ வருத்தப்பட தேவையில்லை நண்பர்களே. இந்த தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறையவே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் முடித்து விட முடியும். விரைவிலேயே நீங்கள் முடிக்கிறதுக்கு நேர மேலாண்மையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் திருமண வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே. அவரே அறியாமல், உங்கள் வாழ்க்கை துணையே அறியாமல் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சு தருவாரு. அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக மாறக்கூடிய யோகம் இல்லற வாழ்க்கையில் அமைகிறது. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள், தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக, உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த தினம் நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். ஸோ 2 கலருமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேலும் இந்த தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7, 7ஆம் நம்பரை பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் பண வரவுகள் மூலமாக உங்கள் சேவிங்ஸ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. அதன் மூலமாக நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல பலனை அடைய முடியும். ஸோ இன்னைக்கு நீங்கள் சேவிங்ஸ் குறித்த எண்ண ஓட்டங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பண வரவும் இருக்குங்க. சில வித்தியாசமான யோசனைகள் மூலமாக உங்கள் பிரச்சனைகள் தீர்க்க முடியும். ஸோ மாறுபட்ட வித்தியாசமான கோணத்தில் யோசித்து உங்கள் பிரச்சனைகளை அணுகினால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாறுபட்ட வித்தியாசமான சூழல்கள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண வரவுகள் வரும். சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கிவிடும். வியாபாரத்தை இடமாற்றம் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பு கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. மகிழ்ச்சியான நல்ல உயர்வுகள் நீங்கள் அடையக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.